சாந்தினி பிரகாஷ், பிரியமானவளே, ஈரமான ரோஜாவை சீசன் 2, வானத்தை போல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரியான சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில தங்கபாண்டியனுக்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தங்கபாண்டியனை பத்தி பேசும்போது நடிகை சாந்தினி அவரை நல்ல மனுஷனா மாத்துறதுதான் தன்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சினிமா பின்புள்ள எதுவுமே இல்லாம தனியா போராடி முன்னுக்கு வந்தவங்க தான் நடிகை சாந்தினி. அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்துல படிச்சதாவும் அவங்களை யாருமே பாத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, என்ன நானே பாத்துக்குவேன் அப்படின்னு உறுதியோட சொல்லிட்டு இருந்தாங்க சாந்தினி. மத்தவங்க என்ன பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்றதுல எனக்கு கவலையே இல்ல, பேர் கெட்டு போனா கூட பரவாயில்ல, எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொன்ன சாந்தினி இப்போ சிங்கிள் பசங்க ஷோல தங்கபாண்டி கூட நடிக்கிறதுக்கு ஆரம்பத்துல ரொம்பவே தயக்கமா இருந்தாலும் இப்போ ரொம்பவே புடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தங்கபாண்டி கூட எனக்கு தொழில் ரீதியான நட்பு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. ஷோக்காக மட்டுமே கட்டிப்பிடிக்கிற மாதிரியான செயல்கள் செய்யப்படுது அப்படின்னும் அது எப்படி தொழில் ரீதியா இருக்கணும் அப்படிங்கறதுல நான் தான் தங்கபாண்டிக்கு கத்து கொடுத்திருக்கிறதாவும் சொன்னாங்க. எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் முழுக்க முழுக்க தொழில் ரீதியானது மட்டும்தான், நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் நாங்க ரொம்பவே நெருக்கமா பழகுறோம். தங்கபாண்டி ரொம்பவே திறமையானவரு. ஆரம்பத்துல அவர் கூட நடிக்க கொஞ்சம் தயங்கினாலும் இப்ப அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நடிப்பு, மேடையில எப்படி பேசணும், நகரத்துல இருக்கிறவங்க கூட எப்படி பழகணும், இந்த மாதிரியான விஷயங்களை கத்து கொடுத்ததாவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய கூச்சத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்த்து அவரை ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தினி. இந்த நிகழ்ச்சியில எங்களை பார்த்துட்டு பல பேர் பல விதமா சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் துளி கூட உண்மை இல்ல, அவங்களுக்கு வேற வேலை இல்லாம இப்படி பேசுறாங்க, நாங்க எப்பவும் போல நல்ல நண்பர்களா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சாந்தினி சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.